ஸோ நம்முடைய ரோமன் ரெயின்ஸும் பால் ஹெமனும் ரீயூனைட்கான டேட்டை டபிள்யூடபிள்யூ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கூடவே நம்மளுடைய ஜிண்டர் மஹால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ அஃபிஷியல் லாஸ்ட் டைமில் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான மென்டாலிட்டியை கொடுத்தாங்கன்றதையும் சொல்லியிருக்காரு. கூடவே வந்து அவர் வந்து வின்ஸ் மெக்மேனோட அப்ரோச் எப்படி இருக்குன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா பெருமைப்படுத்தி பேசியிருக்காரு. கூடவே ரெசில்மேனியா 42 அப்டேட், அது மட்டும் இல்லாமல் மேஜர் ரெஸ்லிங் நியூஸ், குறிப்பாக நம்மளுடைய அலெக்சா பிளேஸோட ரிட்டர்ன், அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் ஹெல் இன் எ செல் மேட்ச் ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் புக் பண்ணி வச்சிருக்காங்க. அது ரிலேட்டட் அப்டேட்ஸ், நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இருக்குது. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோ மட்டும் தான் போடுவேன், ஏன்னா ஃபுல் செக்மெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் கவர் பண்ணிடலாம். ரொம்பலாம் இந்த வீடியோவில் பேசாமல் நம்ம அப்டேட் பண்ண வேண்டிய அப்டேட்ஸை மட்டும் பேசி விட்டு போயிடலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படி வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம ரெசிலிங் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட்டாக போகிற ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். சரி, ரைட், ஓகே, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே மூவ் ஆகலாம். ஸோ அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணி விட்றோம். ஸோ நம்மளுடைய ரிகோஷிட்லேருந்து, ஸோ ரிகோஷிட் டபிள்யூ விட்டு வெளியே வந்துட்டாருன்றது உங்களில் நிறைய பேர் தெரிஞ்சது தான். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபைட்ஃபுல் செலக்ட் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஃபைட்ஃபுல் செலக்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ வரைக்கும் நம்மளுடைய ரிகோஷிட் வந்து பார்த்தீங்கன்னா AEWல மல்டி இயர் கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா வரைக்கும் சைன் பண்ணியிருக்காருன்றதை வந்து பற்றி ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைட்ஃபுல் செலக்ட்டை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டடான இதாக தான் கொடுப்பாங்க. இப்போ வரைக்கும் ஃபைட்ஃபுல் செலக்ட் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் ரிகோஷிட் வந்து பார்த்தீங்கன்னா AEWல மல்டி இயர் கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்கன்றது சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளி அவருடைய ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன் பேப்பர் எவ்வளோ இருக்கும்ன்றதையும் பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய டேலண்ட்டை டபிள்யூ இழந்தாங்க. ஸோ இந்த டேலண்ட்டை வச்சு நம்மளுடைய டோனி கான் நல்லா யூஸ்ஃபுல்லாக பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ரெண்டாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுடைய சிஎம் பங்கோடைய ரெசில்மேனியா பிளான் என்ன, ஸோ அப்கமிங் ரெசில்மேனியா பிளான் என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்லிங் சைட் பற்றின வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் WRKDன்ற ஒரு ரெஸ்லிங் வந்து பார்த்தீங்கன்னா வரைக்கும் நமக்கு அந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளோட சிஎம் பங்க் ப்ராபப்ளி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட செத்ரோன்ஸ் கூட ஃபியூட் பண்ணுவாருன்றதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கான ஃபியூட் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிளில் ஸ்டார்ட் பண்ணி ஸோ ரெசில்மேனியாவில் இவங்களுக்குள்ள மேட்ச் இருக்கும்ன்றதை பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இது நம்ம ட்ரூ மேக்கின்ற சிஎம் பங்க் ஃபியூடே பயங்கரமாக போகுது. ஸோ செத்ரான்ஸ்லாம் வந்து அவ்வளோதான். ஸோ மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா 18+ இறங்கிடுவார், பச்சையாக தான் பேசுவார். ஸோ அந்த ஃபியூடுக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. அண்ட் ஆல்சோ மூணாவது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேஷ் இந்த பில்லினுக்கு அப்கமிங் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக வந்து இப்போ வரைக்கும் ரீசெண்டாக வந்து ஸ்மாக் டவுனில் நம்முடைய LA Knight வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சேலஞ்ச் கொடுத்துருந்தாரு. ஸோ அதாவது பேஷ் இந்த பில்லில் அவருடைய டைட்டில் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹைப் கொடுத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போ வரைக்கும் ஆப்போனண்ட் யாராக இருப்பான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்பெகுலேட்டடாக போகிற நிலையில் இப்போ வரைக்கும் ஆப்போனன்ஸாக யாராக இருக்கலாம். ஸோ அது ரிலேட்டட் அப்டேட்ஸ் எதுவும் பார்த்தீங்கன்னா பற்றி தெரியவில்ல. பட் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து நம்மளுடைய LA Knight வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய டைட்டில் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறாரு பேஷ் இந்த பெல்லின்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி 4 மேட்சஸ் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மேட்ச் அடிஷனலாக சேர்த்துருக்காங்க. ஸோ விமன்ஸ்க்கான டாக் டீம் டிவிஷன் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கரண்ட் 6 மேட்ச் பார்த்தீங்கன்னா பேஷ் இந்த பெல்லின்காக வந்து பார்த்தீங்கன்னா WWE கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மூணாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு மேட்ச் ஸ்பாய்லர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன் பேப்பருக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ AEW அவங்களுடைய ஆல் இன் பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ஆல் இன் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ AEW வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் நம்மளோட ஸ்டீவ் ஸ்ட்ரிக்லாண்ட் அவருடைய AEW வேர்ல்டு டைட்டில் வந்து நம்மளுடைய டேனியல் பிரைன் கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணாரு. பிரைன் டேனியல்சன். ஸோ அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாரு. ஸோ ப்ராபப்ளி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெகுலேஷன்ஸ் நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ரெஸ்லிங் அம்சாவரை இதை பற்றி பேசியிருக்காரு. ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ பிரைன் டேனியல்சனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்ண வைக்கலாம்ன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாமா. ஆல்ரெடி இது வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வர்சஸ் கெரியர்ன்ற மாதிரி போயிருக்கல. அண்ட் ஆல்சோ வந்து டேனியல் பிரைன் முடிஞ்ச அளவுக்கு இந்த மேட்ச்சில் தோக்குற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இன்டர்வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இப்போ வரைக்கும் அவர் கரெக்டாக ஒரு கான்ட்ராக்ட்டும் கூட இல்லாமல் இருக்காரு. ஸோ WWE எனக்கு தெரிஞ்சு AEW நம்ம பிரைன் டேனியல்சனை வின் பண்ண வைப்பாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தோணுது. அண்ட் ஆல்சோ வந்து மேட் ஹார்டி என்ன சொல்லியிருக்காங்க, மேட் ஹார்டியுமே இதை பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ மேட் ஹார்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ பிரைன் டேனியல்சன் வின் பண்ண நாளாக இருக்கும்ன்றதை சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து நம்ம பிரைன் டேனியல்சனுமே நிறையா வந்து தோக்குற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இன்டர்வியூஸும் சரி, நிறையா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஷாக்கிங்லி அவங்க ஃபேன்ஸை சர்ப்ரைஸ் பண்ணுற விதமாக இந்த மேட்ச்சில் வந்து பிரைன் டேனியல்சனை நியூ AEW வேர்ல்டு டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண வைக்கலாம்ன்றது என்னோட ஒப்பீனியன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அஞ்சாவது அப்டேட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெர்சிடிஸ் மோன் என்கிற சாஷா பேங்க்ஸ் AEW அண்ட் ஆல்சோ WWE டிஃபரன்ஸ் எப்படி ஸ்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய நியூஸ் லெட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து குறிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ AEWக்கும் WWEக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஸோ நைட் அண்ட் டேன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க WWEல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, WWEக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. ஸோ அவங்க வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேப்பர்ஸையும் திருப்பி ஒவ்வொரு டிஸ்கஷனும் போட்டு அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுவாங்க. பட் நாங்கள் அப்படி கிடையாது. நான் வந்து டோனி கான் வந்து பார்த்தீங்கன்னா டோனி கானோட ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லாமல் ரைட்டரான நம்மளுடைய ஜெனிஃபர் பேப்பர்மேன். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அலாங் உட்காந்து
நாங்கள் ரியலி வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டென்ட்டுக்காக என்ன வேணும்ன்றதை யோசித்து எழுதுவோம். ஸோ என்ன ஒரு ஸ்டோரி லைன் வேணுமோ, என்ன கைண்ட் ஆஃப் ஸ்டோரி வேணுமோ, ஸோ அதை சொல்கிறதுக்காக நாங்கள் வந்து முயற்சி பண்ணுவோன்றதையும் சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ போத் மெம்பர்ஸையும் நாங்கள் வந்து ஜென்யூனாக ரெஸ்பெக்ட் பண்ணுறோன்றதை வந்து மெயின் ஃப்ரேஸாக நோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ அவங்க ரியலி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபீல் பண்ணுறாங்களாமா. அண்ட் ஆல்சோ வந்து இப்போ வரைக்கும் இந்த ஏடபிள்யூவில் இருக்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றதையும் வந்து பார்த்திங்கன்னா சாஷா பேங்க்ஸ் பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்னது எல்லாமே கரெக்டாக. பட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா உட்காந்து யோசிச்சு எழுதுவாங்களாமா. ஸோ யோசிச்சு எழுதுகிற ஸ்டோரி லைன் இப்படியா, சரி ரைட் விட்ருங்க, அதெல்லாம் நம்ம ஒன்றும் ட்ரோல்லாம் பண்ண வேணாம். ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுடைய சாஷா பேங்க்ஸ் இந்த மாதிரி பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. என்ன திட்டாதீங்க. ஸோ புரிஞ்சிருக்கும். ஸோ 6வது அப்டேட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ ராவுக்கான இயர்லி லைனப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ ப்ரிவியூவாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் நம்மளோட பிரான்ஸ் அண்ட் இருக்கும் பிரான்ஸ் ஸ்டாமனுக்குமான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அங்கிள் ஹோடி வர்சஸ் நம்மளுடைய சேட் கேபிளுக்கான சிங்கிள்ஸ் மேட்ச். அண்ட் ஆல்சோ வந்து நம்மளோட வைப்பர் வில் ரேண்டி ஆர்டன் வரப்போறாரு. இது மட்டும் இல்லாமல் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்கான டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிகின் ஆக போகுதுன்றதையும் சொல்லியிருக்காங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரியா ரெப்ளே அண்ட் ஆல்சோ டேமின் பீஸ், ஸோ அவங்களுடைய அந்த ப்ரொமோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்ன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ பேஷ் இன் த பெர்லினுக்கான கோ ஹோம் எடிஷன் ஆஃப் ராவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. 6வது அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய அலெக்சா பிளஸ் ரிலேட்டட் தான். ஸோ அலெக்சா பிளஸ் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிட்டர்னுக்கான டீஸை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய எக்ஸ் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த ஜிஃப் என்ன ரெஃபர் பண்ணுதுன்னா, ஆர் யூ ரெடி ஃபார் ரிட்டர்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பண்ணுது. ஸோ ப்ராபபிளி இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரிட்டர்னுக்கான டீஸாக இருக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிட்டர்னுக்கான டீஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அப்கமிங் நிறைய அப்டேட்ஸ்லாம் பார்த்துருந்தோம். ஸோ நம்மளுடைய அலெக்சா பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்றத, கூடவே அவங்களுக்கான ரிட்டன் டீசர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ அப்கமிங்கில் நம்ம வந்து அலெக்சா பிளேஸை பார்ப்போன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அதே மாதிரி இப்போ வரைக்கும் அலெக்சா பிளேஸ் பார்த்திங்கன்னா டீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ எல்லாரும் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ டபிள்யூடி வரைக்கும் ஒரு பெரிய மேட்சப் வந்து பார்த்திங்கன்னா ரெசில்மேனியா 42க்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராபபிளி லண்டனில் இருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெசில்மேனியா 41 நெக்ஸ்ட் இயர் ரெசில்மேனியா வந்து லாஸ் வேகாஸில் நடக்க போகுதுன்றது உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான். அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் ரெசில்மேனியா 42 ப்ராபபிளி லண்டனில் இருக்கும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. அது நடக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மந்த்ஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லண்டன் மேயரை பார்த்து நம்மளுடைய நிக்கானும் நம்மளுடைய ட்ரிபிள் எச் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க பண்ண டிஸ்கஷனில் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ப்ராபபிளி ரெசில்மேனியாவை லண்டன் கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சியாக இருக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ அந்த ப்ரெஸ் மீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லண்டனோட மேயரான ஷாதிகானும் இதை தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ரெஸ்லிங் பிஸ்னஸ் அண்ட் ஆல்சோ வந்து ஒரு ப்ரீமியம் லைவ் ஈவெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரலாம்ன்றது அவங்க 4 லைவ் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேம் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரெசில்மேனியா, சம்மர்ஸ்லாம் அண்ட் ஆல்சோ ராயல் ரம்பிள், கூடவே இன்னொரு பேப்பரையும் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து ஏதாச்சும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லண்டனில் வந்து நடக்கணும். அவங்க வந்து மேஜர் பேப்பர், ஸோ டபிள்யூடியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் மாதம் பேப்பர் நடத்தாங்க. பட் மேஜர் பேப்பர் ஸோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள், ரெசில்மேனியா, சம்மர்ஸ்லாம், மணி இன் தி பேங்க். ஸோ இந்த 4 பேப்பரே தான் ரெஃபர் ஆகுது. ஆல்ரெடி மணி இன் தி பேங்க் நடத்திட்டாங்க. ஸோ ரெசில்மேனியா, சம்மர்ஸ்லாம், ராயல் ரம்பிள் தான் இருக்குது. ராயல் ரம்பிள் இல்லாத பட்சத்துக்கு இப்போ வரைக்கும் டபிள்யூடி வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியாவை நடத்தலாம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்லேயே ஓப்பனாக சொல்லிட்டாங்க. ஸோ ரெசில்மேனியா நடத்துறதுக்காக நாங்கள் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம்ன்றது. ஸோ ப்ராபபிளி அது ரெசில்மேனியா 42 இருக்கிறதுன்னு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அந்த 42க்கு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மேட்சை ஸ்டாக் பண்ணலான்றதை வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி ரூமர்ஸாக இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. இது ஒரு ரூமராக தான் ஸ்பெகுலேட் பண்ணியிருக்காங்க டபிள்யூஇ. ஸோ இதை வந்து ரூமராகவே எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து அப்டேட்டாக எடுக்கணும்னா ஸோ இப்போ வரைக்கும் ரெசில்மேனியா 42க்கான அந்த ராக் வர்சஸ் ரோமன் ரெயின்ஸ்க்கான மேட்சை 42க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பண்ணலான்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து ராக் வர்சஸ் கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் கொடுத்துட்டு போயிருந்தாங்கல்ல. ஸோ ப்ராப்ளி நெக்ஸ்ட் இயர் வந்து ராக் வர்சஸ் கோடியை நடத்திட்டு அதே 42ல் வந்து பார்த்தீங்கன்னா ராக் வர்சஸ் ரோமனை நடத்தலாம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்களாமா. இது ஒரு ரூமராக தான் வந்திருக்கு கைஸ். இதை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கிறாதீங்க. இது ஜஸ்ட் ஒரு ரூமராக தான் வந்திருக்கு. ஸோ இதை ரூமராக கேட்டதோட இந்த ஐடியா நல்லா இருக்கான்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. அமெரிக்கன் ஆடியன்ஸ் இதை ஒத்துக்கிற மாட்டாங்க. ஸோ 8வது அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் ஹெல் இன் எ செல் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ இயர்லியாக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. இது ஒரு ஸ்பெகுலேஷன்ஸாகவே வந்திருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுடைய சிஎம் பாங் வர்சஸ் ட்ரூ மெக்கிண்டருக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பேஷ் இன் தி பெல்லில் ஒரு ஸ்ட்ராப் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி உங்களுக்குள்ள ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடந்துச்சு. அதில் ஸ்பெஷல் கெஸ்ட் அப்படியே செத்ரோன்ஸ் இருந்தார். அந்த மேட்ச்சில் நம்மளுடைய ட்ரூ மெக்கிண்டர் வின் பண்ணியிருந்தார். ஸோ இப்போ வரைக்கும் உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராப் மேட்ச் நடக்குது. ஸோ இதில் வந்து சிஎம் பாங் வின் பண்ணுற பட்சத்துக்கு ஸோ இவங்களுக்கான அகைன் ஒரு தேர்ட் மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா
WWE பேட் பிளட்டில் ஒரு மேட்ச் இருக்கலாம்ன்றதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த மேட்ச் ஒரு ஹெல் இன் அ செல் மேட்சாக இருக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் நமக்கு ரிப்போர்ட்ஸை கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா WRKDன்னு ரெஸ்லிங் தான். ஸோ அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டில் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் WWE கரண்ட்டாக CM Punk vs ட்ரூ மெக்கின்டையருக்கான மேட்சை வந்து ஹெல் இன் அ செல் பேப்பரியூவில் மெயின் ஈவெண்ட்டாக ஹெல் இன் அ செல் மேட்சாக பேட் பிளட் பேப்பரியூவில் ஒரு மெயின் ஈவெண்ட்டாகவே வைக்கலாம்ன்ற மாதிரி பார்த்தா நான் பிளான் பண்ணியிருக்காங்களாமா. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ கடைசியாக WWE ஹெல் இன் அ செல் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா 39 வச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எட்ஜ் vs ஃபின் பெலர் மேட்ச் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா எந்த ஒரு ஹெல் இன் அ செல்லும் வைக்கல. அதுக்கப்புறம் ஹெல் இன் அ செல் பேப்பரியூவே வந்து பார்த்தீங்கன்னா WWE நடத்துறதே இல்லை. ஸோ என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தானே பார்க்கலாம். ஸோ கைஸ் மெயின் அப்டேட்ஸ்குள்ளே போகலாம். ஸோ மெயின் அப்டேட்ஸ்லேயே ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது ஸோ நம்மளுடைய மாடர்ன் டே மகாராஜாவான ஜிண்டர் மஹால் தான். ஸோ ஜிண்டர் மஹால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா WWE விட்டு போயிட்டாரு. ஸோ ஃபார்மல் WWE சாம்பியன். இப்போ வரைக்கும் கரண்ட்டாக நிறைய இண்டிபெண்டன்ட் ரெஸ்லிங் கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பீட் பண்ணிகிட்டே இருக்காரு. இப்போ வரைக்கும் ட்ரிபிள் மெனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டேக் டீம் டைட்டில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சாண்டம் சிங் கூட வின் பண்ணியிருந்தாரு. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து டாக்கிஸ் ஜெரிகோன்ற ஒரு சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஸோ அதில் வந்து ஜிண்டர் மஹால் நிறைய விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு. குறிப்பாக வந்து அவருடைய அந்த WWE லாஸ்ட் டைமில் அஃபீஷியல்ஸ்லாம் அவர்கிட்ட என்ன சொன்னாங்க, ஸோ பேக் ஸ்டேஜ் ஒர்க்கர்ஸ்லாம் அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்றதையும் சொல்லியிருக்காரு. கூடவே ரெண்டாவதாக வந்து வின்ஸ் மெக்மேனோட அப்ரோச் எப்படி இருக்குன்றதையும் பேசியிருக்காரு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த பேக் ஸ்டேஜ் அஃபீஷியல்ஸோடைய அப்ரோச் எப்படி இருக்குன்றதை வந்து இப்போ சொல்லியிருக்காரு. ஸோ அதில் வந்து ஜிண்டர் மஹால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ அந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து மேட்சஸ் எதுவும் கம்ப்ளீட் பண்ணல. ஸோ இந்த 2024 தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் கம்ப்ளீட் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி எந்த ஒரு மேட்சும் 2 வருஷமாக கம்ப்ளீட் பண்ணல. அதில் வந்து WWE அஃபீஷியல்ஸ் மட்டும் இல்லாமல் ரைட்டர்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ஸோ அவரை வந்து இண்டஸ்ட்ரியலாக ஃபோக்கஸ் பண்ண சொன்னாங்களாமா. ஸோ இண்டஸ்ட்ரியலாக கொஞ்சம் டெவலப் பண்ணி விடுங்க, ஸோ அதை வளர்த்து விடுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களாமா. அண்ட் ஆல்சோ அவரை வந்து ரிட்டையர் ஆக சொன்னாங்களாமா. ஸோ நீங்கள் ரெஸ்லிங்லேருந்து கொஞ்சம் ரிட்டையர் எடுத்துகிட்டு ஸோ இண்டஸ்ட்ரியலாக மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நீங்கள் இதுக்கு மேலே ஃபைட் பண்ண வேணான்றதை வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ் அஃபீஷியல்ஸ் சொன்னாங்களாமா. அப்படி சொன்னாங்கன்றதை நம்மளுடைய நம்ம ஜிண்டர் மஹால் வந்து பார்த்தீங்கன்னா பிறகு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த 2 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ட்ரிபிள் ஹெச் எரான்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் மீன் பண்ணி தான் அவர் சொல்லியிருந்தார். அண்ட் ஆல்சோ அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிரியேட்டிவ் வைஸும் சரி அவரை வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கக்கூடாது, ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்பலாம் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு அவருக்கு ஃப்ரீடமும் கொடுக்கலன்றதையும் சொல்லியிருக்காங்க. அவர் வந்து இண்டஸ்ட்ரியலாக ஃபோக்கஸ் பண்ண சொன்னாங்க. அண்ட் ஆல்சோ வந்து எந்த ஒரு மேட்சும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண வேணான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்களாமா. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவதாக ஒன்று சொல்லியிருந்தார். ஸோ நம்மளுடைய வின்ஸ் மெக்மேன் பற்றி. ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, வின்ஸ் மெக்மேன் இருந்தாருன்னா வின்ஸ் மெக்மேன் இருக்கும்போது ஃபுல்லாக நான் எல்லா ஷோலையும் இருப்பேன்றதையும் சொல்லியிருந்தார். ஸோ WWE அந்த டைட்டில் ரெயின் மட்டும் இல்லாமல் ஒரு ரிலேஷன்ஷிப் வைஸ் கான்ஃபிடென்ட் வைஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா வின்ஸ் மெக்மேன் அவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா வின்ஸ் மெக்மேன் இருந்தாருன்னா நான் அந்த ஷோவில் நான் இருப்பேன், என்ன ஒரு மெயின் ஸ்பாட்டுக்கு புஷ் பண்ணலைன்னா கூட அந்த ஷோவில் நான் இருப்பேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய நம்ம வின்ஸ் மெக்மேன் பற்றி நம்மளுடைய ஜிண்டர் மஹாலே சொல்லியிருக்காரு. நம்ம பார்த்துருந்தோம். ஸோ நான் எல்லா ரோலும் பண்ணிட்டேன், ஒரு ஹீலாகவும் ஃபேஸாகவும் ஒரு காமெடியனாக கூட. ஸோ 24/7 சாம்பியன்ஷிப்லாம் ஆர்டோத் கூட பண்ணது, அது மட்டும் இல்லாமல் ரெசில்மேனியா 34 வந்து US டைட்டில் வின் பண்ணது, கூடவே வந்து நம்மளுடைய ராண்டி ஓர்டனை பீட் பண்ணி WWE சாம்பியன் ஆனது. ஸோ இதை பற்றியும் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ஸோ நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலுக்கு புஷ் கொடுக்கலன்றது சொல்கிறாரு. ஸோ வின்ஸ் மெக்மேன் இன் சார்ஜில் இருக்கும்போது என்னை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நம்மளுடைய நம்மளுடைய வின்ஸ் மெக்மேன் புக் பண்ணாருன்றதை நம்மளுடைய ஜிண்டர் மஹால் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ ஜிண்டர் மஹால் சொன்னது எல்லாமே உண்மை தான். ஏன்னா வின்ஸ் மெக்மேன் கொடுத்த புஷ்ஷை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் நம்மளுடைய ஜிண்டர் மஹாலுக்கு கொடுக்கல. வின்ஸ் மெக்மேன் நல்லாவே அப்ரோச் பண்ணார். ஸோ உங்களில் நிறைய பேர் தெரிஞ்சதான். ஸோ வின்ஸ் மெக்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக் இருந்தாருன்னா நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா புஷ் கொடுப்பாரு. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஜிண்டர் மஹாலுக்கு நல்லா தான் புஷ் கொடுத்தாங்க. அந்த WWE டைட்டில் ரெயின்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. கூடவே அந்த US டைட்டில்லாம் வின் பண்ண வச்சார். அண்ட் ஆல்சோ இண்டஸ்ட்ரியராக வச்சு WWE வந்து பார்த்திங்கன்னா அந்த வின்ஸ் மெக்மேன் டைமில் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ மொக்கையாக போகல, பட் இருந்தாலும் டீசெண்டாக போய்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ட்ரிபிள் ஹெச் ஏரால வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியலாகவே இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போ வெளியவும் போயிட்டாங்க. பட் இருந்தாலும் அதுவும் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லது தான். ஏன்னா மற்ற கம்பெனிஸில் போய் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆல்சோ டைட்டில்ஸ்லாம் வின் பண்ணுவாங்க. ஸோ ஒரு வழியாக ஃபைனல் அப்டேட்ஸ்க்குள்ள வந்துச்சு. ஸோ ஃபைனல் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ஆல்சோ பால் ஹேமனுடைய ரீயூனைட் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா WWE ஷோவில் நடக்க போகிறது கிடையாது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட் ஈவெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது. ஸோ அந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸையும் நம்மளுடைய பால் ஹேமனையும் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் என்டர்டைன்மெண்ட் ஷோக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸும் வரப்போகிறாரு அண்ட் ஆல்சோ வந்து பால் ஹேமனும் வரப்போகிறாங்க. இது என்னைக்கு நடக்க போகிறோம்னா ஸோ செப்டம்பர் 5 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பூம்ஸ்பர்க்ன்ற ஒரு கம்பெனி தான் வந்து பார்த்திங்கன்னா இதை ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. ஸோ பூம்ஸ்பர்க் பவர் பிளேயர்ஸ் நியூயார்க் ஈவெண்ட்றதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த ஈவெண்ட்டில் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸும் பால் ஹேமனும் ரீயூனைட் ஆக போகிறாங்க. ஸோ அவங்க ரெசில்மேனியா 40க்கு அப்புறமா இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவியில் வந்து பார்த்திங்கன்னா மீட் பண்ண போகிறாங்கன்றதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பிக்கஸ்ட் நேம். ஸோ ரெஸ்லிங் பிஸ்னஸ்லேயே வந்து ஒரு பெரிய நேம், ஒரு நல்ல ஒரு அட்வொகேட் அண்ட் ஆல்சோ ஒரு நல்ல ஒரு
ஒரு குட் கோச் அண்ட் குட் அசிஸ்டன்ட்ற மாதிரி. ஸோ இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா மீட் பண்ணுறாங்கன்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த ப்ளூம்ஸ்பர்க்ன்றவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் இதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க.